மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் திருச்சபையின் வாலிபர்கள் அனைவரும் இணைந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த சிறப்பு ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கேற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய ஆயத்தங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வருங்கால திருச்சபையின் தூண்களாக, இந்த திருச்சபையை மாட்சிமையை எடுத்து பறைசாற்றுகிற கருவிகளாக இவர்களை எடுத்து அலங்கரித்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தின அன்பு பெற்றோர்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தங்கள் பிள்ளைகளை குறித்ததான எல்லா கவலைகளை விட்டு எங்கள் பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். அதற்கு இந்த திருச்சபை பொறுப்படுத்திருக்கிற நம்பிக்கையோடு கூட பெற்றோர்களும் மகிழ்ந்து களிக்கூற கிருபை தாரும். ஆண்டவரே, நடைபெற இருக்கிற அனைத்து காரியங்களிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே உமக்குள் களிக்கூற கிருபை தருவீராக. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல இருப்பேன், அவர்கள் லீலி புஷ்பத்தைப் போல வளருவார்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, கேதுரு மரங்களாக லீலி புஷ்பங்களாக இவர்கள் மலர்ந்து ஆண்டவரே வளர்ந்து உமக்கு கனி கொடுக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம், ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். யாவரும் எழுந்திருந்து ஒரு சில நிமிடங்களை ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்யலாம். யாவரும் எழுந்து கொள்ளலாம். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே நாம் இருக்கிறோம். கடந்த 5 மாதங்களாக ஆண்டவர் நமக்கு செய்த எண்ணி முடியாத அதிசயங்களை நாம் எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். தாவீது 16வது சங்கீதம் 12வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று கேட்கிறார். ஒருவேளை கடையில் நாம் ஒரு பொருள் வாங்கணும்னா அதற்கான கிரயத்தை நாம செலுத்திடலாம். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைக்கு நாம கிரயம் செலுத்தணும்னா நம்மளால முடியவே முடியாது. ஒரு ஆக்சிஜன் சிலிண்டருடைய விலை 6000 ரூபாய். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் யூஸ் பண்ணா வருஷம் முழுவதுக்கும் சேர்த்து ஒரு மனுஷன் 22 லட்சம் ரூபாய் நம்ம செலுத்துறோம். நம்மளுடைய பிரயாசத்தினால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, தாவீது அடுத்த வசனத்தில் அழகாக சொல்லுகிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறது தான் நம்மளால ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு பெரிய காணிக்கையாக இருக்க முடியும். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும்னு சொன்னா, அது பரலோகத்தின் கவனத்தை நம் பக்கமாக திருப்புகிறதாக அது இருக்க வேண்டும். அது எப்படி ஆகும்னு சொன்னா, வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்னு சொல்கிறது. இப்ப நாம எல்லாரும் நம்முடைய நிலைமையை உணர்ந்து பார்த்து ஆண்டவருடைய பாதத்துல நம்மளை அர்ப்பணிப்போம்னு சொன்னா, மனம் திரும்பி அவருடைய பாதத்துல அமர்ந்து அவரை ஆராதிப்போம்னு சொன்னா, பரலோகத்துல எவ்வளவு சந்தோஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்துல அவ்வளவு சந்தோஷம் உண்டாயிருக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல இருக்கும். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல இருந்துச்சுன்னா நமக்கு கிருபை கிடைக்கும். நினிவேல அன்னைக்கு அதான் நடந்துச்சு. நினிவே மக்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவருக்கு முன்பாக அவங்கள தாழ்த்தி பணிந்து கொண்டதுனால கர்த்தர் அவர் மேல் இரக்கமாயிருந்தார். ஏன்னா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர். அவர் சர்வ வல்லமையுடையவர், சகலத்தையும் படைத்தவர். எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையில அதம் பண்ணி போடக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கு. ஆனாலும் அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற பெரிய தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டிட்டு, அந்த பெரிய எருசலேம் தேவாலயத்தை கட்டிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, தேவன் மெய்யாக பூமியில் வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே,
நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்னு அவர் சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய எருசலேம் தேவாலயமே அவருடைய மகிமையை கொள்ள முடியாதுன்னா நம்முடைய ஆலயத்துல ஆண்டவர் வாசமா இருக்க முடியுமா? ஆனா ஆண்டவர் வேறொரு பதிலை நமக்கு கொடுக்கிறார். அது என்னன்னா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நன்மை. அவ்வளவு பெரிய ஆண்டவர், வானாதி வானங்களை உண்டாக்கின அந்த கர்த்தர், வானாதி வானங்கள் கொள்ள முடியாத அந்த ஆண்டவர், வார்த்தைகளால வர்ணிக்க கூடாத அந்த கர்த்தர் நம்மளுடைய ஆராதனைக்கு அவரை துதிக்கும் பொழுது இறங்கி வருகிறவராக இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் நாங்கள் உம்மை பாடுவோம்னு சொல்லி எல்லாரும் மனதில் இருந்து ஆழத்தில் இருந்து உண்மையோடு கூட இந்த பாடலை பாடலாமா? வானாதி வானங்கள் கொள்ளாதவரை, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரை, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீ வேண்டுமே, நீ வேண்டும் நீ வேண்டும் நீ வேண்டுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே செல்லும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடமிருந்து விலகி போகவில்லை என்று சொல்லுகிறது. அவருடைய சமூகம், அவருடைய விலகாத சமூகம், அவருடைய பிரியாத சமூகம், அது நம்ம கூட இருந்தா நமக்கு வேறொன்றும் வேண்டாம். ஆண்டவர் மாத்திரம் போதும். அதை உணர்ந்தவர்களாக பாடலாமா? விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்று வேண்டாமே, நீ போதுமே, நீ போதும் எப்போ நீ போதுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரை, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே
Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Amen, amen, amen. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்துல நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க, ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆண்டவரே எங்களை தேவைகளை சந்திங்கன்னு ஆண்டவரிடத்துல கேட்போம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். நமக்கு பொன்னோ வெள்ளியோ தேவையில்லை, அவர் நாமத்தினாலே நமக்கு எல்லாம் ஆகும். அவர் நாமத்திலே அதிசயம் நடக்கும், அவர் நாமத்திலே அற்புதம் நடக்கும், அவர் நாமத்தினாலே பேய்கள் ஓடும், அவர் நாமத்தினாலே கட்டுகள் விலகும், முடவர்கள் நடப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், ஊமையர் பேசுவார்கள், வியாதியா இருப்பவர்கள் சுகமாவாங்க. அவருடைய நாமத்திலே வல்லமை இருக்குது, அவருடைய நாமத்திலே ரட்சிப்பு இருக்குது, அவருடைய நாமத்திலே இரக்கம் இருக்குது, அவருடைய நாமத்திலே கிருபை இருக்குது. வேத வசனம் சொல்லுகிறது, நமக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி வானத்தின் கீழெங்கும் மனிதருக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படல. அவர் நாமத்தினாலே எல்லாம் நடக்கணும். விசுவாசத்தோடு கூட நாம வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். அதை சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடல். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடலை விசுவாசத்தோடு கூட இப்ப நாம அறிக்கை செய்து பாடுவோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். கைகளை தட்டி உற்சாகமா பாடலாமா? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை, இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், அவர் நாமம், அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும், அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு, அவர் நாமத்தில்
பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம், அவர் நாமம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்குதா? வேதனைகள் இருக்குதா? கண்ணீரோடு இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமா? வெறுமை நிறைந்திருக்கிறதா? கடன் பிரச்சனைகள் இருக்கிறதா? வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே நமக்கு போராட்டங்கள் இருக்கிறதா? வியாதியோடு கூட சுகவீனத்தோடு கூட நாம் இங்க இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்காக வேதனைப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோமா? என்ன செய்ய போறாங்களோன்னு கலக்கத்தோடு இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்த கவலை நமக்கு இருக்குதா? கணவருக்காக, மனைவிக்காக, பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுக்காக நம்ம இந்த இடத்துல வேதனையோடு நாம செபிக்கிறோமா? பிள்ளை பேருக்காக கண்ணீரோடு காத்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க, உங்க வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும், உங்க எல்லா சூழ்நிலைகளையும் மாறும், எல்லா தீமைகளும் நம்மளை விட்டு அகன்று போகும். விசுவாசத்தோடு இருங்க. விசுவாசத்தோடு இருந்தோம்னா இது எல்லாமே ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நேரத்துல விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி நீங்க கேட்கிறீங்கன்னா ஆண்டவர் நிச்சயம் அதை நமக்கு கொடுக்க போகிறார். அந்த உணர்வோடு கூட மீண்டுமாக அந்த இரண்டாவது சரணத்தை, அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும், நம்முடைய காரியம் வாய்ப்பதற்கு அவருடைய நாமத்தையே அல்லாமல் வேற நாமம் இல்லைன்னு சொல்லி அறிக்கையிடுவோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். விசுவாசத்தோடு கூட இந்த சரணத்தை மீண்டும் ஒரு முறை பாடலாமா? அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. சென்று பாடலாமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய பாத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம்ப்பா. எங்களுடைய வேதனைகளை உம்முடைய பாத்திலே ஊற்றிருக்கிற ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை நீங்க பார்த்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இப்பொழுது முழுவதுமாக எங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே, எங்கள் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, அழிந்து போகிற எங்கள் கைகளை கொண்டு அழியாத உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக எஜமானனே உமக்குள்ளாக எங்களை ஒப்புவித்து செபிக்கிறோம். நீங்க எங்களை வழி நடத்துங்க, நீங்க எங்களை காத்துக்கொள்ளுங்க, நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு சொல்லுங்க.
உம்முடைய சித்தத்தை அல்லாமல் வேற எதையும் நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவரே. முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே எங்களை ஜீவ பலியாக உம்முடைய பாதத்திலே, இந்த கிருபாசன தண்டையிலே எங்களை ஒப்படைக்கிற தகப்பனே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. எல்லாரும் சேர்ந்து ஒப்படைப்புள்ள இருதயத்தோடு கூட, எஜமானனே உம் சேவைக்காக என்னை அழைத்தீர் என்று சொல்லி பாடலாமா? எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் வாஜியம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். ஆண்டவரே, உம் சித்தம் செய்வதற்காக நான் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் தாப்பனே. உங்க சித்தம் செய்வதுதான் அனுதினமும் எங்களுடைய போஜனமா இருக்கிறது தாப்பனே. நீங்க வழி நடத்துங்க, உம்மிடத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறோம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். உம்மை மாத்திரம் ஆராதிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆராதிப்பேன். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் பரலோகம். இந்த வேளையிலே ஆண்டவரே, உம்மை நோக்கி துதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை உம்மிடத்திலே அர்ப்பணிக்க நீர் பாராட்டின நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே உம்மை நோக்கி ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் பதில் தாங்க. எங்களை வெறுமையாக்கி உம்முடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க ராஜா. நீ பேசி நாம் செபிக்கிறோம் பரம்பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
தொடர்ந்து வாலிபர்கள் ஒரு சில நிகழ்வுகளை நிகழ்த்த இருக்கிறார்கள். முதலாவதாக ஒரு சிறப்பு பாடல் பாட இருக்கிறார்கள். 2011ஆம் ஆண்டு நாங்கள் வாலிபர்களாக இந்த திருச்சபையில் இருக்கும் பொழுது நாங்கள் எழுதி இசையமைத்த ஒரு பாடலை இப்பொழுது உங்களுக்காக பாடப்போகிறோம். வாலிபர்களாக நாங்களே உட்கார்ந்து உன்னத பாட்டில் இருந்து அதன் அடிப்படையாக அந்த பாடலின் முதல் சரணமும் அந்த பாடலுடைய பல்லவியும் அமைந்திருக்கிறது. எரேமியா புஸ்தகத்திலே இருந்து 2ஆம் சரணம் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு அருமையாக இசையமைத்தவர் நம்முடைய அன்பு நண்பர் அலெக்சாண்டர் அவர்கள். இந்த பாடலை இப்பொழுது நமக்காக நம்முடைய வாலிப பிள்ளைகள் பாடுவார்கள். தொடர்ந்து வாலிபர்கள் ஒரு சில நிகழ்வுகளை நிகழ்த்த இருக்கிறார்கள். முதலாவதாக ஒரு சிறப்பு பாடல் பாட இருக்கிறார்கள். 2011ஆம் ஆண்டு நாங்கள் வாலிபர்களாக இந்த திருச்சபையில் இருக்கும் பொழுது நாங்கள் எழுதி இசையமைத்த ஒரு பாடலை இப்பொழுது உங்களுக்காக பாடப்போகிறோம். வாலிபர்களாக நாங்களே உட்கார்ந்து உன்னத பாட்டில் இருந்து அதன் அடிப்படையாக அந்த பாடலின் முதல் சரணமும் அந்த பாடலுடைய பல்லவியும் அமைந்திருக்கிறது. எரேமியா புஸ்தகத்திலே இருந்து 2ஆம் சரணம் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு அருமையாக இசையமைத்தவர் நம்முடைய அன்பு நண்பர் அலெக்சாண்டர் அவர்கள். இந்த பாடலை இப்பொழுது நமக்காக நம்முடைய வாலிப பிள்ளைகள் பாடுவார்கள். மழைக்காலம் சென்றது, ஓய்ந்தது, அரும்பும் பூத்தது, மனமும் தந்தது. மழைக்காலம் சென்றது, இருள் நீங்குது, ஒளி வந்தது, காலமும் மாறினது, என் காலமும் வருகின்றது, என் பிரியமே எழுந்து வா. பாழாக்கும் சிலரிகள் தோன்றும், வாடி போகுமே. அருங்கனிகளும் கொடுக்கவே, அது என்னில் சேர்க்கவே, எழுந்து வா. மழையும் ஓய்ந்தது, அரும்பும் பூத்தது, மறுமணமும் தந்தது. பெருமழைக்காலம் சென்றது, ஒளி வந்தது, துயில் காலமும் மாறினது, என் காலமும் வருகின்றது, என் பிரியமே எழுந்து வா. எரியற்று வீணாய் போனது, மாறி சிலை தீர்ந்தது, என் நேசமும் அவைகள்
சிறு அரும்பும் பூத்தது, நறுமணமும் தந்தது, திருமழை காலம் சென்றது. இருள் நீங்குது, ஒளி வந்தது, துயில் காலமும் மாறினது, என் காலமும் வருகின்றது, என் பிரியமே எழுந்து நீ வா. எழுந்து நீ வா. நீ வா. வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து. வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்னேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகள் எல்லாம் நீக்கினீர். என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகள் எல்லாம் நீக்கினீர். உன் பிள்ளையாக மாற்றி விட்டீரே, என்னை தள்ளாத தகப்பன் நீரே. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீ என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க
கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீ என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கடல் தாண்டி எனக்காக வந்தீங்க. சே, இந்த எஸ்ஐ வந்ததுலேருந்து நம்மளை உயிரை வாங்கிட்டு இருக்கான். அதை பண்ணு இதை பண்ணுன்னு கடுப்பா இருக்கு. என்னத்தை தான் பண்ணனே தெரியல. சே. ஏட்டையா, ஐயா ஐயா வாங்கய்யா. வணக்கய்யா வணக்கய்யா. என்னையா எப்பயும் போல தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? உங்க பெருமையை பத்தி பேசிட்டு இருக்கேன்யா. நீங்க வந்ததுலேருந்து என் கரையுமே நடக்கலைல. பின்ன நம்ம ஏரியால ஏதாவது தப்பு நடக்குமா? ஆமாயா, உங்க பவரே தனி பவர் தான்யா. தப்பு நடக்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஓடிடுவான்டா தப்பு ஆமாயா பண்ணாயா. ஆமாயா கண்டிப்பாயா. சரியா, எனக்கு ஒரு சோடா சோடா வாங்கிட்டு வாயா. சரியா சரி வாங்கிட்டு வரேன். ஹலோ, ஓவர் மார்க் மாரி ஜெயிலிருந்து வச்சுட்டான். உடனே அவனை தேடி கண்டுபிடிங்க. ஓவர். ஐயா ஐயா தாங்க சோடா, சூடா சோடா. சோடா வையா. நம்ம போன மாசம் வந்து ஒரு அக்யூஸ்ட பிடிச்சு கொடுத்தோமே, அவன் பேர் என்ன? மார்க் மாதிரியா? மார்க் மாதிரி தப்பிச்சிட்டானாயா? என்னையா சொல்றீங்க? அவன் பயங்கரமான ஆளாச்சு. அதாவது போன டைம் பிடிக்கும் போதே அவன் காலை உடைச்சு கட்டு போட்டு விட்டோம். ஆனா அந்த கட்டை கூட பிரிக்கல, அதுக்குள்ளயும் அடுத்த இது ஓடிட்டாயா. ஐயோ ஆமா, மார்க்கெட்ல புகுந்தானே ஒருத்தர் செயினி விட மாட்டானே. ஆமாயா, இந்த டைம் வந்து அவனை பிடிச்சு 2 காலையுமே கட்டு போட்டு விடுறோம். ஓகேவா? சரியா சரியா. சரி, இந்த வாட்டி முடிச்சு விட்டு. இன்வெஸ்டிகேஷன் தான் இவன்ட்ட இருந்து ஆரம்பியா. பப்பர் பேன் படுத்திருக்கான் பாரு, அவனை அடிச்சு எழுப்பியா. தம்பி 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 ஐயா கூப்பிடுறா தம்பி. ஐயா கூப்பிடுறா தம்பி, எந்திரி போய். தூங்கிட்டு இருக்கேன். ஐயா கூப்பிடுறாரு நொய்யா கூப்பிடுறாருன்ற. யோ, என்ன ரூட்டா பேசிக்கிட்டு இருக்க? நாங்க போலீஸ் ஆபீசரியா. ஐயா கோபப்படாதீங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்போ வந்து எழுப்பிட்டு அங்கிட்டு பாத்தியா இங்கிட்டு பாத்தியா என்ன சார்? தம்பி 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 இந்த பக்கம் யாராவது போடாத பாத்தியாப்பா யாரும்? செவனேன்னு தூங்கிட்டு இருக்கேன் சார். ஏட்டையா, அவன் ஸ்கிரிப்ட்ல இல்லாதெல்லாம் பேசிக்கிட்டு ரூட்டா பேசிக்கிட்டு இருக்கா. ஏட்டையா பாத்து ஐயா கோபப்படாதீங்க. நம்ம அங்கிட்டு போய் பாப்போம்யா. வேற யாராவது இருப்போம் பாப்போம்யா. இவன் இல்லையா அவனே. ஏண்டா அவன் நம்ம ஏரியாக்குள்ள வந்துருக்கீங்க? ஏய், என்னடா கூடி இருக்காங்க இங்க? ஆமா, இந்த போலீஸ் அண்ட போய்கிட்டு போமா பேச்சாரா இருக்குது. அம்மா சும்மா நொய்யின்னு உசுர கிளப்புறாங்க. பேசாம தப்பிக்கணும்னா நம்ம பபாலுக்கு தான் போன போடணும். அந்த பைவுல எங்க கோட்டரா போட்டு தூங்கிறானு தெரியல. போனா போடுவான். என்ன சொல்றானு? யாரா அவன் நாய் கத்துற மாதிரி கத்துறது? ஏய், ஹலோ ஹலோ, டேய் வவ்வாலு எங்கடா இருக்க? ஹலோ, பேசுறது வவால் தான் பேசுறேன். நீங்க யாரு? டேய், நான் அண்ணன் பேசுறேன்டா. ஏய், நைட்டு 2 மணிக்கு போன் அடிச்சுட்டு அண்ணேனா எனக்கு என்னடா தெரியும்? டேய், மார்க் மாறிடா. டேய் தல, நீயா? நான் தான்டா. என்ன மறந்துட்டியா? தல, நீ ஜெயில தானே இருந்த? அதெல்லாம் நம்ம ரூட்டா போட்டு தப்பிச்சிருவோம்ல. ஏய், தப்பிச்சுட்டு எனக்கு எதுக்கு போன் அடிச்ச? என்னைய பிடிச்சிட்டாயனா? டேய், அவனை என்னையா பிடிக்கலடா, உன்னை எப்படா பிடிப்பாங்க? அம்மா அதுவும் பாரு. சரி, ஸ்பாட்டாண்ட வாடா. சரி இரு, உனக்கு எப்படி போன் கிடைச்சிச்சு? ஒரு சேட்டு கிட்ட போய் கவரிங் செயினை கொடுத்தேன். அவன் உரசுற சாக்கல அவன் போனை உரசிட்டேனா? அதான் இந்த திருடுற புத்தி உன்னை விட்டு போகுமா? இந்த பாரு, சும்மா நொய்யின்னு பேசுன்னு நினைச்சுக்கோ, சோறு துண்ண வாய் இருக்காது உனக்கு. இப்ப நம்ம ஸ்பாட்டாண்ட வர்றியா இல்லையாமா? இருத்தல, வரேன். வாடா டப்ஸா. எங்கடா இங்க இருந்துட்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் இருக்கிறான் அவன். ஆமா, இவன் சரியில்லையே. ஏய் தல, அவனே எப்படிடா இருக்க?
என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாடா, எப்படி இருக்கேன்? அதான் ஆளே என்ன தல கால்ல கட்டோட வந்திருக்க, கால அது உடச்சிட்டாங்க. ஒண்ணும் இல்லடா, போலீஸ்காரன் துரத்துனாங்க. லைட்டா ஹைட் ஸ்லிப் ஆயிருச்சு. அப்பதான் அரிஸ்டோக்கு நம்ம பசங்க தான் சோக்கா கூட்டு போயிட்டு சோக்கா கூட்டு வந்துட்டானுங்க. பரவாயில்லையே. எப்படி இருக்கு? நொறுக்கிறீங்க. சரி ஐடியா சொல்றா. அந்த போலீஸ்காரன் சுத்திக்கிட்டே இருக்காங்கடா நம்ம கிட்ட. சரி என்ன பண்ணணும்? ஐடியா சொல்லு, எப்படி தப்பிக்கிறதுன்னு. என்ன ஐடியா வேணும்? நான் தலைமாரி ஆகணும்டா. தல ஈஸியான விஷயம். இதை நீ முன்னாடியே போன்ல சொல்லியிருந்தா. நேத்து தான் ஒரு புது தொப்பி வாங்கிட்டு வந்தேன். அதை போட்டு அவன் முழு தலையும் மறைஞ்சிரும். இப்ப சொல்ற இங்க பாரு, ஜாமானுக்கு வேலை கொடுத்தேன்னு வச்சுக்கோ. கோவப்பட என்ன டூல்ஸ் எடுக்கிற? ஒழுங்கா ஐடியாவை கொடுறா. பிஸ்கோத்து என்ன உனக்கு ஐடியா தானே வேணும்? ஆமாடா. அந்த சட்டையை போடு. இது எதுக்குடா? எம்எல்ஏ ஆகிறதுக்கா? வந்தது ஜெயில இருந்து. இதுல உனக்கு எம்எல்ஏ வேற கொடுப்பாங்களா? சட்டையை போடும் போத எப்படிடா இது பண்ணுவாங்க அவங்க? யாருக்குடா கூட்டு போறேன்னு? உனக்கு ஐடியா வேணுமா வேணாமா? வேணும்டா. டக்குன்னு சட்டையை போடு. அப்புறம் என்ன பண்ணணும்? போடுறா முத. என்னடா மரியாதை குறையுது? போடு தல சீக்கிரம். சம்பவமாயிரும். உங்க நைட் ஏரியா 2 மணிக்கு பேட்மேன் தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி கூட்டு வந்துட்டு சொல்றா. அப்புறம் என்னடா பண்ணணும்? தல நான் 4 மாசமா நம்ம ஏரியால பாத்துட்டு இருக்கேன். ஒரு மிஷினரி கும்பல் சுத்துறாங்க. யாரா அது? தெரியல தல. இதே மாதிரிதான் ஒரு வெள்ளை சட்டையை போட்டு சுத்திட்டு இருக்காங்க. கேளு, கதைய சொல்றேன். சொல்லு. ஒண்ணும் இல்ல, நீ அவங்க கூட போய் சேர்ந்துரு. அவங்களா? அவங்க நம்ம செட் ஆக மாட்டாங்கடா. ஏய் நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு ஆளா தான் உள்ள வராங்க. டெய்லி எல்லாம் வர மாட்டாங்க. நீட்டா உள்ள போய் சேர்ந்துரு. என்ன சொல்ற? அவங்க செட் ஆகுதுடா. அவங்க எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடப்பாங்கலடா. தல ரொம்ப ஈஸி தல. என்ன பண்ணணும்? இப்ப அங்க போறியா இல்ல ஜெயிலுக்கு போய் கழித்தீங்கிறியா? இந்த பாரு, திரும்ப ஜெயிலுன்னு வச்சுக்கோவே. அப்புறம் என்ன சொல்ற? ரூட்டா போய் நீதான் இப்ப ரூட்டா பேசிட்டு இருக்க. என்ன தல இப்ப ஜெயிலுக்கு போறியா போலீஸ் போடியா? சரி சொல்லி தல. அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க போய் பண்ணா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நேரா போயிட்டு ஆமேன் அல்லேலூயா அவங்க என்ன சொன்னாலும் இதை மட்டும் சொல்லு. ஆமா அல்லேலூயாவா? அப்படின்னா ஆமா இல்லையா? ஆமேன் அல்லேலூயா இத சொன்னா விட்டுருவாங்களா? இதை மட்டும் சொல்லு. சரி முடிஞ்சிரும். சரி போறேன். போத்தல 4 பேர் நிப்பாங்க பாத்துக்கோ. சரி ஓகே. தம்பிகளா ஊழியத்துக்கா போவாங்க. இவனுங்க தான் அவங்களா? ஆமா, நம்ம மொபைல் சொன்ன மாதிரி நிக்கிறாங்க. வெள்ளையும் சொல்லையுமா தான் இருக்காங்க. பேசாம போய் சேரும் அவங்க கூட. ஐயா ஆமேனுங்க. ஆமேனுங்க சாமி. ஆமேனுங்க சாமி. வாங்க, நீங்க எந்த சர்ச்சில இருந்து வரீங்க? ஆமேனுங்க. ஆமேனுங்க. இவர் ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் சொல்லிறாரு. பெரிய ஆமேனுங்க. ஆமேனுங்க. இந்த சர்ச்சில் இருந்து பாரு. அல்லேலூயா. ஆமேனுங்க. சரிதா, உங்க கூட சேர்ந்துக்கலாமாங்க? தம்பி அவருக்கு ட்ராக்ஸ் கொடுங்க, பைபிள் கொடுங்க. வாங்க நம்ம ஊழியத்துக்காக பக்கத்து ஊருக்கு போவோம். சரிங்க. நீங்களே கொடுத்துருங்க, நாங்கள் அடிச்சுக்கிறோம். தம்பிகளா சொல்லுங்க. ஊழிய பாதைக்காக பக்கத்து ஊருக்கு ஒரு ஜெப கூட்டத்துக்கு போறேன். சர்ச்சுக்கு ஜெப உதவிக்கு வந்தாங்கன்னா நீங்க பொறுப்பா இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஓகேவா? சரிங்க. சரிங்கப்பா. சரி, நான் ட்ராக்ஸ் எடுத்து வைக்கிறேன். நீங்க பாருங்க இங்கிட்டு, நான் உள்ள போய். யாரு இவங்க தினுசா வராங்க சர்ச்சுக்குள்ள? வெள்ளையும் சொல்லையுமா? வணக்கம், நீங்க யாரு? ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். முன்னாடி போட்டு டொனேஷன் எது வேணுமா உங்களுக்கு? அதாவது இல்லையா ஐயா ஒன்றும் நானே பேசிக்கிறேன். ஐயா ஒன்றும் இல்லை, நம்ம தாலுகா எலெக்ஷன்ல நம்ம தான் எம்எல்ஏவா நிற்கிறோம். அதனால ஒரு ஜபத்தை போட்டு விட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஐயா ஜெபம் பண்ணணுமா? பாஸ்டர் இப்ப இல்லையே, பாஸ்டர் வந்து வெளியூர் போயிருக்காரு. பாஸ்டர் இல்லையா? அப்ப நீ யாரியா? போய் பாஸ்டர் கூப்பிட்டு வாயா. போயா. சரி கோவப்படாதீங்க, பாஸ்டர் கூப்பிட்டு வரேன். தம்பி பொறுமை. பாஸ்டர் நம்ம ஊர் எம்எல்ஏ வந்திருக்காரு. பாஸ்டர் ப்ரேயர் பண்ணணுமா? பாஸ்டர் இல்லை, நீங்க தான் அவருக்காண்டி ப்ரேயர் பண்ணணுமா? வாங்க பாஸ்டர், ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். பாஸ்டர் வாங்க.
ஐயா தோத்துரும். என்னையா எம்எல்ஏக்கு ஜெயிக்கணும் தோத்துறோம்கிட்டு இருக்கான். இல்ல பாஸ்டர், சோத்திரம் அப்படி சொல்றாரு. ஓ சோத்திரம். இஸ்ஸ விட்டுட்டானா? ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா தோத்துரும். அதாவது ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லைன்னா என்னையா கூப்பிடுறீங்க? போங்க ஐயா தோத்துரும். தோத்துறேன். சொல்லுங்க என்னையா ஜெபிக்கணும்? ஐயா நம்ம கட்சி எலெக்ஷன்ல நம்ம தான் எம்எல்ஏவா நிக்கிறோம். நின்னுட்டு போங்க. நம்ம கட்சி ஜெயிக்கணும். எல்லாரும் ஓட்டு போட்டு நம்ம சிறப்பா நிக்கணும். சரி முழங்கால போடுங்க. கர்த்தட்ட ஜெபம்ல எல்லாம் சரியாயிரும். உட்காருங்க. சந்தோஷம். ஓ தேவா, இவர் எம்எல்ஏ ஆகணும் சூனா. ஆமென். தோத்துரும். இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க வேமா. தோத்துரும். மக்கள் ஓட்டு போடணும் தாமா. ஆமென். எந்திரி. பாரு ஜெயிச்சிட்டீங்க நீங்க தான். ஓகேவா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா மறக்காம உங்க ஓட்டையும் நம்ம கட்சிக்கே போட்டு. கவலையே படாதீங்க, நம்ம ஓட்டுலாம் உங்களுக்கு தான். ஏசுநாதரும் பூத்துக்கு வந்துருவாரு. ஓட்டு அவரோடது உங்களுக்கு தான். ஓகேவா? சந்தோஷம். வாடா அடுத்து மசூதியை பார்த்து போவோம். மசூதிக்கா? இதே வேலையெல்லாம் ஆயிராங்களா? வருங்கால எம்எல்ஏ வாழ்க, வருங்கால எம்எல்ஏ வாழ்க. ஏவா தம்பி, நான் ஜெபம் பண்ணிட்டேல. வருங்கால எம்எல்ஏ எப்பவுமே இருந்தால எம்எல்ஏ. ஓ அப்படியே எம்எல்ஏ வாழ்க, எப்பொழுதுமே எம்எல்ஏ வாழ்க. யார் அவன்? பேட்டோட வரானே, சச்சு நொறுக்கிடுவானோ? ஏன் இங்க வந்து இது பண்ற? சாப்பிட்டுக்கிறேன். அவன் பேட்டோட என்ன ஏன் கூப்பிடுறீங்க? என்னன்னு கேளுங்க சார். அவன் என்னன்னு கேளியா முதல்ல? நீங்க கேளுங்க சார். தம்பி பாக்கி ஒரு மார்க்கமா இருக்கானயா? எங்க யாரு பாஸ்டருங்க? என்ன ஏன்டா கோர்த்து விடுற? என்னன்னு கேளியா முதல்ல அவன்ட்ட? என்ன சொல்லியா? இல்லங்க, எனக்கு ஒரு பிரேயர் பண்ணுங்க. ஓ பிரேயர் பண்ணணுமா? எதுக்காங்க? இந்த வாட்டி சிஎஸ்கே உள்ள போலங்க. ஆர்சிபி இப்போ உள்ள போயிட்டாங்க. அடுத்த வருஷமா சிஎஸ்கே போகணும். அதுக்காக ஒரு பிரேயர் பண்ணுங்க. அது இந்த ஃபுட்பால் 4 பேர் கால்ல ஏத்துவாங்க அந்த கேம் தானே? அது ஃபுட்பாலுங்க, நான் கிரிக்கெட் சொல்றேன். ஓ கேம் மாத்திட்டாங்களா அதுக்குள்ளேயும்? கேம்லாம் மாத்தல. அதான் சரி, உங்களுக்கு ஜெபம் தானே பண்ணணும். மலங்கர போடுங்க, பண்ணிடுவோம். நான் ஆடி காமிவா இருப்பா, நீ வேற படாத பண்ணுப்பா. பேட்ட ஓரமா வச்சிட்டு பண்ணுப்பா. ஓ கர்த்தரே, சிஎஸ்கேக்கு நீங்க கை கொடுப்பீங்க உங்க கருத்தையே. தோனி அடிக்கணும் 6ஐயே. ஆர்சிபி அதை பார்த்து ஓடணும் தலை தெரிக்க. போயிட்டு வா. உங்க ஆளு ஃபுல்லா 6 தான். ஏசுநாதர் மேட்ச் சிஎஸ்கே தான். தம்பி நீ பேட் ஓரமாவே வச்சிட்டு போ. ஆடி காமிங்க. அங்க போய் அடுப்பா. அங்க அடுப்பா தம்பி. ஏற்கனவே பதம் ஒரு பால் போடுங்க. போயிட்டு வாப்பா. இப்ப சாப்பிட விடுங்கடா. இந்த மீன் குழம்பு சாப்பிட விட மாட்டாங்களே, வேலையா சொல்றாங்க. தம்பி கொஞ்சம் தண்ணி இது கொடுப்பா. சரி சாப்பிடுவோம். தம்பி மார்க் இப்ப யாரு? ஐயா வாங்கய்யா. என்னப்பா சாப்பிட்டுட்டு இருக்க? மீன் குழம்புயா, நல்லா வாசனையா இருக்கு. சரி சாப்பிடு. இல்லையா இருக்கட்டும். என்ன சொல்லுங்க என்னன்னா? சரி டக்குன்னு ட்ராக்கும் பைபிள் எடுத்துவா, நம்ம ஊழியத்துக்கு போகணும். அப்படியா? ஆமா. சரி மீன் குழம்பு நாளை கூட சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். டேஸ்டா தான் இருக்கும். எங்கயா ஊழியத்துக்கு போறோம் நம்ம? இந்த பக்கத்து ஊருக்குப்பா. சரிங்க. அப்புறம் மார்க் சொல்லுங்கய்யா. இன்னைக்கு எப்படி ஊழியம் போச்சு? நல்லா போச்சுங்க. சில பேர் கர்த்தரை ஏத்துக்கிட்டாங்க, சில பேர் ஏத்துக்கலையா அந்த அளவுக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கியா. 3 வேளை சாப்பாடு, தண்ணி, ரெஸ்ட் எடுக்கிற நல்ல இடம். நல்லா இருக்கியா? உண்மைக்குமே சாப்பாடு தான் பிடிச்சிருக்கு. இல்லையா உங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கியா? இந்த மக்களையும் நல்லா பிடிச்சிருக்கியா? எல்லாரும் நல்லா சந்தோஷமா அன்பா இருக்காங்கய்யா. வேற எதுவும் கேட்கணுமா? ஆமாய்யா, ஒண்ணு கேட்கணும். சொல்லுமா. ஊழியத்துல ரொம்ப நாளா உங்க அப்பா அவங்க கூட பார்த்திருக்கேன். சரி. அம்மா இது தப்பா கேட்டு? இல்ல அப்படி இல்ல மார்க். நான் இங்கேதான் சர்ச்ல தான் அப்பா வந்து ஊழியம் பண்றாரு. சரி. அம்மா வீட்டுல தான் இருப்பான். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, தம்பி இந்த நான் மார்க்கெட் போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரவே இல்லை அம்மா. எங்கன்னு போய் பார்த்தா திடீர்னு அப்பா வந்து சொல்றாங்க, மார்க்கெட்ல அம்மா செத்து கிடக்காங்க. இந்த மார்க்கெட்யா? காந்திபுரம் மார்க்கெட். மார்க்
என்னாச்சு? சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்லையா? சரி மார்க், நீ இரு, நான் அந்த பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன், ஒரு வேலை இருக்கு. ஐயோ, அந்த மார்க்கெட்ல, காந்தி மார்க்கெட்ல நான் தான் அம்மா கொன்னேன். நான் தானே கொன்னேன். இந்த மாதிரி எத்தனை பேர் இவரை போல எத்தனை குடும்பம் ஆபத்துல இருக்கு. என்னால கேட்டு கெட்டு போடுவோம் எத்தனை பேர் இருக்காங்க. இவ்வளவு பாதிப்புல நான் உயிரோட இருக்கணுமா? இப்ப அவட்ட போய் சொல்லுவதா? இல்ல சொல்ல மாட்டேன். அவட்ட சொன்னா என்ன ஜெயில பிடிச்சு போட்டுருவாரு. இல்ல நீ சொல்லு. இல்ல நான் சொல்ல மாட்டேன். அவட்ட சொன்னா என்ன ஜெயில பிடிச்சு போட போலீஸ் இது பண்ணிடுவாரு. எனக்கு பயமா இருக்கு. நான் ஏன் இப்படி கெட்டவனா இருக்கேன்? இல்ல நீ சொல்லு, அவர் இதா இது பண்ணுவாரு. என்னப்பா, என்னாச்சு மார்க்? என்னாச்சு ஐயா? என்னாச்சு? அன்னைக்கு மார்க் மார்க்கெட்ல அம்மா அம்மா இறந்து இறந்து நான் தான் காரணம். ஐயா சரி மார்க், தெரியும். என்னையா சொல்றீங்க? தெரியும். எப்படியா அப்புறம் என்னை பழி வாங்க போய் என்னை போலீஸ் பிடிக்க உங்களுக்கு ஏன் தோணல? இல்ல மார்க், அதெல்லாம் இல்ல. இப்படியா என்ன மன்னிக்க முடியும்? நீங்க மன்னிப்பீங்களா? என்னையா? நான் மன்னிச்சிட்டேன் மார்க். ஆண்டவர் நமக்காக சிலுவையில ரத்தத்தை கொடுத்திருக்காரு. அவர் மன்னிக்கிறப்ப நான் மன்னிக்கிறதுக்கு என்ன மார்க்? எப்படி அவர் என்ன மன்னிக்கணும்? என் வாழ்க்கை அவ்வளவு அருவருப்பு அசிங்கமானதுயா. எத்தனை பேர் கடவுளை ஏத்துக்கும் பொழுது சுத்தமான இருதயத்தினால் நீ கழுவப்பட்டுட்ட மார்க். கர்த்தர் உன்னை ஏத்துக்கிட்டாரு. நீங்க ஏத்துக்கிறீங்களா? நான் உன்னை மன்னிச்சிட்டேன் மார்க். நான் உன்னை ஏத்துக்கிட்டாலும் நீ இந்த இடத்துல ஊழியக்காரனா நிக்கிற. கர்த்தர் உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. ஒரு நிமிஷம் அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அவர் என்னை மன்னிப்பாருனா? கண்டிப்பா என் மன்னிப்பார். வாழ்க்கை நான் அவருக்கே கொடுக்குறேன்யா. கண்டிப்பா மார்க். இனி உன் வாழ்க்கையில நல்ல காலம் தான் மார்க். நன்றியா. நன்றி. நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி மனம் திரும்புறதுக்கு பல சந்தர்ப்பங்களை ஆண்டவர் கொடுப்பாரு. அது சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னு சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமாக நாமளும் வாழலாம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி மனம் திரும்புறதுக்கு பல சந்தர்ப்பங்களை ஆண்டவர் கொடுப்பாரு. அது சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னு சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமாக நாமளும் வாழலாம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இந்த வாலிப ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையிலே நீர் கொடுத்திருக்கிற அர்ப்பணிப்புள்ள வாலிபர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாளந்தை உள்ள ஒரு வாலிப சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது கூட சுவாமி, இந்த வாலிப ஞாயிறு அன்றிலே உம்முடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய செவிகளை, மனதை திறந்துடலுங்க, ஆவிக்குரிய கண்களை திறந்துடலுங்க. ஆவியானவர் தாமே எங்களோடு கூட பேசும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு என்ன தேவை என்பதை அவனுடைய வசனத்தின் மூலம் எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. நீர் பேசுகிறதை நாங்கள் விசுவாசித்து கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக கூட ஜெபிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். 11:10 ஆயிடுச்சு. எவ்வளவு சுருக்கமாக என்னுடைய செய்தி நான் முடிக்கிறேனோ முடிப்பேன் என்று நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். இன்றைக்கு வாலிப ஞாயிறிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காகவும், சபை குருவானவர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், சபை கமிட்டி அங்கத்தினருக்காகவும், வாலிப ஐக்கிய சங்கத்திற்காகவும் என்னுடைய அன்பான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லா யூத்துக்கும் மறுபடியும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? அவங்களுக்கு எல்லாமே பத்தாது, இதெல்லாம் பத்தாது. குட். God has given our church a bunch of committed youth, bunch of talented youth. சில இடத்துல கமிட்டடான யூத் இருப்பாங்க, ஆனால் டேலண்ட்ஸ் தேடி பார்த்து கண்டுபிடிக்கணும். பாடுறதுக்கு ஆள் இருக்காது, ஸ்கிட்டு போடுறதுக்கு ஆள் இருக்காது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா டேலண்டான ஆள் இருப்பாங்க, ஆனால் அவங்க மேடை ஏற்றலாமா வேணாமா, கமிட்மெண்ட் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். கமிட்மெண்ட், டேலண்ட் ஒன்று போகிற இடம் வந்து வெரி வெரி ரேர். நம்முடைய வாலிபர்கள் அவருடைய அர்ப்பணிப்புக்காகவும் அவருடைய தாளந்துக்காகவும் மறுபடியும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? இந்த வாலிப ஞாயிறு என்று சுருக்கமாக
வேதத்திலிருந்து வாலிபர்களுக்கான ஒரு நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? வேதத்திலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை நாம் திரும்பி பார்ப்போமானால், தேவன் ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்பினால், ஒரு முக்கியமான திட்டத்தை அவர் செய்ய விரும்பினால், தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய பாத்திரம் யார் தெரியுமா? ஒரு வாலிபன். ஆமேன் சொல்லாமா? யோசேப்பை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். தாவீதை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். தானியேலை கொண்டு ஒரு ராஜ்யத்தின் ராஜாவுக்கே வெளிச்சம் கிடைக்கிறது. இப்படியே வேதத்தை திரும்பி பார்க்கும்போது நல்ல செய்தி என்ன? நம்முடைய ஆண்டவர் வாலிபர்களை நேசிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் வாலிபர்களை நம்புகிறார், வாலிபர்களை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு வாலிபர்களுக்கு யார் தெரியுமா தேவை? அவர்களை நேசிக்கிறவர்கள் தேவை. இருக்கிறவனமாக, இஸ் தேர் சம்ஒன் who can accept me as I am? இன்னைக்கு வாலிபர்களுக்கு யார் தெரியுமா தேவை? தங்களை நம்புகிறவர்கள் தேவை. அட்வைஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இஸ் தேர் சம்ஒன், இப்படியே ஒரு புக்ல வாசிச்சேன், ஒரு நபர் என்னை நம்புவார்களானால் என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி. ஆனால் இந்த திருச்சபையை பொறுத்தவரை நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த திருச்சபை வாலிபர்களை அதிகமாக நம்புகிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? ஏனென்றால் நான் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய சர்ச் அட்ரஸையும் வெப்சைட்டும் பார்த்தேன். நான் சர்ச்சை பற்றி நல்ல அருமையான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறையா போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஆவியில் நிரம்பக்கூடிய ஒரு சபை, நல்லா இருக்கும், நல்ல போதகர், நல்ல பாடகர் குழு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. சரி, கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணி வாசிட்டு வரும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு கமெண்ட் இருந்துச்சு. என்ன கமெண்ட் தெரியுமா? நீங்க போய் வெப்சைட் பார்க்கலாம் அந்த இதை. இந்த திருச்சபை வாலிபர்களை ஊக்கப்படுத்துகிற ஒரு திருச்சபை. வாவ், கைதட்டுங்க, நல்லா கைதட்டுங்க. இந்த திருச்சபை வாலிபர்களை நம்புகிற ஒரு திருச்சபை. இந்த திருச்சபை வாலிபர்களை ஊக்கப்படுத்துகிற ஒரு திருச்சபை. நிச்சயமா ஆண்டவருடைய வசனம் நிறைவேறும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடைசி காலத்தில் என் ஆவியை ஊற்றுவேன், வாலிபர்கள் என்ன காண்பார்களாம்? தரிசனத்தை காண்பார்கள். நம்முடைய திருச்சபை வாலிபர்கள் நிச்சயமாய் தரிசனத்தை காண்பார்கள். ஆமென். நம்முடைய திருச்சபை வாலிபர்கள் தேசத்தை கலக்குவார்கள். ஆமென். நம்முடைய திருச்சபை வாலிபர்கள் மதுரை பட்டணத்தை கலக்குவார்கள். ஆமென். நம்ம திருச்சபை வாலிபர்கள் தமிழகத்தை கலக்குவார்கள். ஆமேன் சொல்லாமா? விசுவாசத்தோடு ஆமேன் சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஆமேன் சொல்லுங்க. வேதத்திலிருந்து ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையிலிருந்து மூன்று காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். மோசே என்ற ஒரு வாலிபன். எப்படி மோசே வாலிபன் என்று சொல்லுகிறீர்கள்? மோசே வாழ்ந்த காலத்தில் அவன் 120 வருடம் வாழ்ந்தான். ஃபர்ஸ்ட் 40, மிடில் 40, நெக்ஸ்ட் 40. 40வது வயதிலே நம்ம போதகர் சொன்னார், இப்பொழுது நம்முடைய வயது குறைந்து விட்டது. நம்ம 120 வரைக்கும் யாரும் வாழ போறது கிடையாது. நம்ம வாழ்றது 60, 70, 80. ஸோ 13 to 30, 13 to 30. ஆனால் மோசே காலத்தில் 30 கிடையாது. அது கண்டிப்பாக 40 கூட இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. மோசே என்ற வாலிபன் நல்ல ஒரு 3 தீர்மானங்களை எடுக்கிறான். இன்றைக்கு நம்ம அனைவரும் நினைக்கிறோம் வாலிபர்கள் தவறான டெசிஷன்ஸ் எடுப்பதில்லை, தவறான சாய்ஸஸ், அவங்க நிறைய நேரம் சாய்ஸஸ் மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன? வேதத்தில் சரியான சாய்ஸஸ். இன்றைக்கு இளைஞர்களும் நம்முடைய சபை மக்களும் வாலிபர்களும் நல்ல சாய்ஸஸை எடுக்கும்படியாக ஒரு ஒரு நல்ல முன்மாதிரி இந்த வாலிபனுடைய வாழ்க்கையிலிருந்து, வாலிபர்கள் மாத்திரம் அல்ல, இந்த வாலிபனுடைய வாழ்க்கையிலிருந்து சபை மக்களும் நாம் 3 காரியங்களை சுருக்கமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது என்ன? எபிரேயர் 11 திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 24வது வசனம், 25வது வசனம், 26வது வசனம். 3 வசனம், 3 குறிப்புகள். சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். விசுவாசத்தினாலே போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா வாலிபர்கள் மத்தியில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஐ எம் அ ஸ்கூல் டீச்சர். நான் 10th, 12th, 11th, 12th கெமிஸ்ட்ரி ஹேண்டில் பண்றேன். கிட்டத்தட்ட 20 வருஷம் என்னுடைய டீச்சிங் ஃபீல்டு. வாலிபர்களோடு கூட சாப்பிட்டது உண்டு, விளையாண்டது உண்டு, அவர்களோடு கூட உரசி உறவாடின நாட்கள் உண்டு. அந்த அனுபவத்திலே நான் பார்க்கிறேன், இன்றைக்கு வாலிபர்கள் பொதுவாக 3 பிரச்சனை இருக்கிறது. 3 problems they have. One is peer pressure. அவங்களால தாங்க முடியல. செகண்ட் ப்ராப்ளம் பிளஷர்ஸ், உலகத்தினுடைய பிளஷர்ஸ், ஆசபாசங்கள், அது அவங்கள போட்டு அழுத்துகிறதை பார்க்கிறோம். 3வது இன்றைக்கு வாலிபர்களுடைய பிரச்சனை என்ன? ப்ராப்ளம்ஸ், ஒரு கஷ்டத்தை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. பியர் பிரஷர் அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல.
பாவம் அவங்களை இழுக்கும் போது அவங்களால அதை தாங்கிக் கொள்ள முடியல. அப்புறம் பாடுகள், கஷ்டங்கள், ஒரு சின்ன திட்டுனாலே அவங்களால வழி தாங்க முடியாத ஒரு ஜெனரேஷனா இந்த 3 ப்ராப்ளம் இருக்கிறது. either they have peer pressure or they have pleasures of this world which is really distracting and destroying them, and the third one is they couldn't handle the problems, sufferings. பாடுகள் என்றாலே பயப்படுகிற ஒரு ஜெனரேஷன். ஆனா இது பொதுவா எல்லா வாலிபர்களையும் தாக்குறது உண்டு. ஆனால் விசுவாசத்தில் இருக்கிற வாலிபர்கள், சபைக்குள்ளாக இருக்க வாலிபர்கள் இதை 3 ஜெயம் கொள்ளலாம். ஆமென் சொல்லலாமா? நம்முடைய சபை வாலிபர்கள் இது 3 விழ வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது என்ன சொன்னேன்? மோசே எடுத்த தீர்மானம், பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை அவன் வெறுத்து. பார்வோனுடைய குமாரத்தின் மகன். மோசே 3 மாதத்திலே அவங்க அம்மா விட்டுறாங்க. எகிப்து அரண்மனையிலே அவள் வளர்றான். மோசேக்கு தெரியும் அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அல்ல. நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏன்னா நிறைய பேர் அது தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, சொல்லிருக்க கூட வாய்ப்பே இல்லை. மோசேக்கு 2 ஆப்ஷன். ஒன்று, எனக்கு நல்லா தெரியும் யூதருடைய எபிரேய அடிமை பெண்ணுடைய மகன், ஐ எம் a Hebrew slave's son, ஒரு யூதன் நான். இன்னொன்று, பார்வோனுடைய குமாரத்தின் மகன். அவனுக்குள்ள ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஹூ ஆம் ஐ? நான் யாரு? இன்னைக்கு நிறைய யூத்துக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்ன தெரியுமா? ஹூ ஆம் ஐ? நான் யாரு? அதனால என்ன பிரச்சனை? தங்களுடைய ஐடென்டிட்டியை தவறான மக்களிடத்திலும் தவறான இடத்திலும் தேடுவதை பார்க்கிறோம். ஆனால் மோசே என்ன சொல்றான்? பார்வோனுடைய குமாரத்தின் மகன், அது என்னுடைய ஐடென்டிட்டி இல்லை. தட் இஸ் நாட் மை ஐடென்டிட்டி. ஐ டோன்ட் வாண்ட் தட் ஐடென்டிட்டி. எனக்கு அந்த ஐடென்டிட்டி தேவையே இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் தட் ஐடென்டிட்டி. இன்னைக்கு வாலிபர்கள் குறித்து பார்ப்போமானால் அவரும் தவறான தன்னுடைய அடையாளங்கள், நான் யார் என்பதை மற்றவர்கள் தீர்மானிக்க விடுகிறார்கள். தாங்கள் யார் என்பதை மற்றவர்கள் நிர்ணயிக்க விரும்புகிறார்கள். தாங்கள் யார் என்பதை மற்றவர்களாலே வரையறுக்கப்படுகிறதை விரும்புகிறார்கள். இப்படியாய் வாலிபர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? பியூட்டி. they find their identity, beauty, money, intelligence. இன்றைக்கு வாலிபர்கள் தாங்கள் யார் என்பதை இதை 3 வைத்துதான் அவர்கள் நிர்ணயம் கொள்கிறார்கள். பியூட்டி, நான் அழகா இருந்தா தான் என்னை மதிப்பாங்க. இன்னைக்கு வாலிபர்களுடைய பிரச்சனையே அதான். நான் சுமாரா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், என் மூக்கு சரியில்லை, என்னுடைய முடி சரியில்லை அப்படின்னு சொல்லி, நான் அழகா இல்லை, நான் அழகா இருந்தாதான் என்னை மதிப்பவர்கள், நான் அழகா இருந்தாதான் எனக்கு மதிப்பு. தட் இஸ் மை ஐடென்டிட்டி. யாராவது என்னை பார்த்து பியூட்டிஃபுல் சொல்லணும், யாராவது என்னை பார்த்து ஹேண்ட்ஸம் சொல்லணும், அப்பதான் எனக்கு ஒரு செக்யூர்டு ஃபீலிங் இருக்கு. அது உண்மையான ஐடென்டிட்டியா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா மேக்கப் மேலே போட்டு கலரவே மாற்றிடுறாங்க. வீட்டில் ஒரு கலராக இருக்காங்க, வெளியில் ஒரு கலராக இருக்காங்க. என்னடா பிரச்சனை? ஏன் இந்த கலர் மாறி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா, பிரதர் இப்படி இருந்தால் தான் பிரதர் மதிப்பாங்க. நம்ம கொஞ்சம் கருப்பாக இருந்தோம்டா, நம்ம கொஞ்சம் அசிங்கமாக இருந்தோம்டா, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க பிரதர். இன்னைக்கு வாலிபருடைய பிரச்சனையே அதான். இன்டெலிஜென்ஸ் வச்சு அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. பாய்ஸ்னா ஜிம் பாடி. இன்டெலிஜென்ஸ் என்னது? இன்னைக்கு நான் ஸ்கூல்ல இருக்கேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தா மதிப்பு, தேர்ட் குரூப் எடுத்தா எனக்கு அந்த குரூப் வேணவே வேணாம். என்னுடைய யார் பார்க்குறங்க, நீ தேர்ட் குரூப்பா, நீ காமர்ஸ் குரூப்பா, நீ அக்கௌண்டன்சி குரூப்பா? என்னுடைய மதிப்பு குரூப்பை வச்சு. இன்னைக்கு ஏன் நீட்டு? இன்னைக்கு நிறைய பேர் டாக்டர் ஆனாதான் எனக்கு மதிப்பு. டாக்டர் இல்லைண்டா என் வாழ்க்கை மதிக்கல, யார் மதிப்பு இல்லை, யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க, நான் பேசாம இறந்து போயிறேன்னு சொல்லி இன்றைக்கு வாலிபர்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் நிறைய பேர். இன்னைக்கு சில பேர் நினைக்கிறாங்க இங்கிலீஷில் பேசினாதான் மதிப்பு. அது உலகம் தரக்கூடிய காரியம் இல்லை. பிஜி பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும், இல்லை இது மாதிரி. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா மணினால என்னுடைய மதிப்பு கூட்டணும். என்ன பண்ணுறாங்க? காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ். வீட்டில் அம்மா கஷ்டப்படுவாங்க, ஆனால் காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ். வீட்டில் அம்மா கஷ்டப்படுவாங்க, காஸ்ட்லியான ஒரு ஷூ. வீட்டில் அம்மா கஷ்டப்படுவாங்க, காஸ்ட்லியான ஒரு பைக். எத்தனையோ பேரண்ட்ஸ் என்னை பார்த்து அழுதுருக்காங்க. ஒரு அம்மாலாம் அழுதுருக்காங்க, சார் வீட்டில் அவ்வளோ கஷ்டம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, காஸ்ட்லியா வேணும். ஏன் காஸ்ட்லியா வேணும் சார்? அப்பதான் என்னை மதிப்பாங்க. தட் இஸ் மை ஐடென்டிட்டி. ஒரு ஐபோன் இருந்தா தான் என்னை மதிப்பாங்க, ஒரு இனோவா கார்ல போய் இறங்கினாதான் என்னை மதிப்பாங்க. என்னுடைய மதிப்பு நல்லா இந்த ஷூ போட்டாதான் என்னை மதிப்பாங்க. அதுக்காக இருக்கோ இல்லையோ நான் இதை வாங்குகிறேன். எனக்கு பிரச்சனை, ஐ ஹாவ் அ ப்ராப்ளம். அது உலகப்புறமான மக்களுக்கு ப்ராப்ளமா இருக்கலாம். என்னுடைய வாலிபர்களே, என்னுடைய சபை மக்களே,
பட் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு டிஜிட்டல் மீடியாவில் இருக்கும், ஒருத்தர்லாம் புலம்புறான், டே உன்னை போஸ்ட் பண்ணியிருக்கேன்டா, லைக்ஸ் போடுங்க, 5 லைக்ஸ் தானே வந்திருக்கு, 10 லைக்ஸ் தானே வந்திருக்கு, 20 லைக்ஸ் தானே வந்திருக்கு, அசிங்கமா இருக்குடா. அவனுக்கு ஒரு 100 லைக் வந்திருக்கு, 1000 லைக் வந்துச்சுன்னா நான் வந்து எனக்கு சந்தோஷம். இஸ் தட் யுவர் ஐடென்டிட்டி? இத்தனை ஃபாலோயர்ஸ் இருந்தா எனக்கு அது ஒரு சந்தோஷம். இஸ் தட் யுவர் ஐடென்டிட்டி? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, மோசையை பார்த்தான். அது என்னுடைய நிஜமான ஐடென்டிட்டி அல்ல, அது என்னுடைய நிரந்தரமான ஐடென்டிட்டி அல்ல. என்னுடைய ஐடென்டிட்டி யாருன்னு தெரியும், நான் ஒரு எபிரேய ஸ்லேவுடைய மகன். ஆனாலும் அதை காட்டிலும் நான் தேவனால் தெரிந்துக்கப்பட்ட ஒரு ஜாதி. ஆமேன்னு சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க ஆமேன். நம்மெல்லாம் யாரா? என் வாலிபர் உற்சாகப்படுத்துறேன். நீங்க அழகா இல்லைன்னு யார் சொன்னாலும் கவலைப்படாதீங்க. உங்க இன்டெலிஜென்ஸ் பத்தி யாராவது உங்க மட்டமா நினைச்சாலும் கவலைப்படாதீங்க. உங்க பணத்தை வச்சு உங்களை யாரும் மதிக்கலையா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு பெரிய பிரச்சனை அதானே. என்னுடைய பதவி வச்சு என்னை மதிக்கிறாங்க, பதவி இல்லைண்டா யாரும் மதிக்கல, வேலை இல்லைண்டா யாரும் மதிக்கல. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னுடைய ஃபேமிலி ட்ரெண்டு, என்னுடைய ஐடென்டிட்டி. நோ, நம்மளுடைய விசுவாசம் உண்மையான ஐடென்டிட்டி தெரியுமா? த கிரேட்டஸ்ட் ஐடென்டிட்டி இஸ், மோசேக்கு தெரியும், நான் பார்வோன் குமாரத்தின் மகன்றதெல்லாம் வெறுத்துட்டு, தட் இஸ் நத்திங். நான் வந்து ஸ்பெஷல், ஐ ஆம் ஸ்பெஷல். யூத் எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா? ஐ ஆம் ஸ்பெஷல். நீங்க எல்லாம் அவங்கள பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, யூ ஆர் ஸ்பெஷல். நீ விசேஷித்தமானவன். சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஏன் தெரியுமா நம்ம விசேஷித்தமானவர்கள்? நம்ம யாருடைய பிள்ளைங்க? யாருடைய பிள்ளைங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்க. அந்த ஒரு ஐடென்டிட்டி எனக்கு போதுங்க. யார் என்னை மதிச்சாலும் சரி, மதிக்கலாலும் சரி, எனக்கு அழகு இருக்கான்னு சொல்லி என்னை ஸ்மார்ட்னு சொன்னாலும் சரி, ஸ்மார்ட்னு சொன்னாலும் சரி, என்னை ஜீனியஸ்னு சொன்னாலும் சரி, சொல்லாலும் சரி, ஐ டோன்ட் கேர். த கிரேட்டஸ்ட் ஐடென்டிட்டி இஸ் ஐ அம் த சைல்ட் ஆஃப் காட். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால நேசிக்கப்பட்டவன். யார் என்னை நேசிக்கிறீங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஏசாயா 43:4 என்ன தெரியுமா போட்டிருக்கு? நீ என் பார்வைக்கு அருமையானவன், ஐ லவ் யூ. இன்னைக்கு இவன் ஐ லவ் யூ சொல்லல, அவை ஐ லவ் யூ சொல்லன்னு மக்கள் தூக்கு போட்டுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஐ லவ் யூ. God says I love you so much. நீ என்னுடைய பார்வையில் மிகவும் அருமையானவை. You are chosen by me. We are created in the image of God. தேவனுடைய சாயல படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் கலங்க தேவையில்லைங்க. ஒவ்வொரு மனிதனும் கலங்க தேவை. இன்னைக்கு யாராவது கண்ணீரோட உட்காந்துருக்கீங்களா? கலக்கத்தோட உட்காந்துருக்கீங்களா? பிரதர், நீங்க சொல்றது உண்மை பிரதர். ஒருத்தரை நீ மதிக்க மாட்டேங்கிறாங்க பிரதர். ஒருத்தர், எனக்கு பணம் இல்லாதனால ஒருத்தர் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, படிப்பு இல்லாதனால ஒருத்தர் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அழகு அந்தஸ்து இல்லாதனால ஒருத்தர் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு கண்ணீரோடு வேதனையோடு கூட நீங்கள் இருப்பினால் இன்றைக்கு மோசே சொல்ற காரியம் அதெல்லாம் நத்திங். பார்வோன் குமாரத்தின் மகன், நத்திங். ஐ ஆம் தி சைல்ட் ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளை, அண்ட சராசரிகள் படுத்த தேவனுடைய பிள்ளை. மற்ற ஐடென்டிட்டி எல்லாம் நிலையான ஐடென்டிட்டி கிடையாது. மற்ற ஐடென்டிட்டி சில பேர் அது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் மண்டே வெடிச்சிடும். ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சல்யூட் பண்ணியிருப்பாங்க, வாங்க சார் கதவை திறந்துருப்பாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு வயலும் மதிக்க மாட்டான், ஒரு வயலும் மதிக்க மாட்டான். ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலு மதிப்பு கிடையாது, ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸுக்கு மதிப்பு கிடையாது. அப்படியே அவன் தலை வெடிச்சிடும். பட் ஒரு கிறிஸ்தவங்களுக்கு, ஒரு விசுவாசம் உள்ளவர்களுக்கு நம்ம என்ன தெரியுமா ஐடென்டிட்டி? காட் இஸ் மை ஐடென்டிட்டி. காட் இஸ் மை ஐடென்டிட்டி. சரி, இரண்டாவதாக நான் சொல்ல வேண்டிய காரியம் வந்து, இரண்டாவது அவன் என்ன சொன்னான்? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும். முதலாவது எதை வெறுத்தான்டா? பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்தான். ரெண்டாவது எதை வெறுத்தான் அப்படின்னா, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்தான். எனக்கு அன்பான வாலிபர்களே, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பிசாசானவன் வாலிபர்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான். வேதம் சொல்லிடுற என்ன தெரியுமா? பாவம் சந்தோஷத்தை தரும், அது தப்புன்னு சொல்ல வரல. பாவம் சந்தோஷத்தை தரும், ஆனால் அது நிலையான சந்தோஷமும் கிடையாது, அது உண்மையான சந்தோஷமும் கிடையாது, அது நிறைவான சந்தோஷமும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் தெரியுமா பாவம் பண்றீங்க? பிரதர், எனக்கு விடுதலை இல்லை பிரதர், நான் விழுந்து போறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் பாவத்தின் மீது வெற்றி உண்டு. ஆமேன்னு சொல்லாமா? நம்ம வந்து என்ன செய்யல, நம்மள விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். நீங்க சொல்லுங்க, நான் விடுதலை ஆக்கப்பட்டவன் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் அவங்க பார்த்து சொல்லலாமா? நீங்கள் விசேஷித்தமானவர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். பாவத்தை ஜெயிக்கலாமா? ஜெயிக்க முடியாதா? பாவத்தை ஜெயிக்கலாம். பாவத்துக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்புறம் ஏன் பிரதர் வாலிபர்கள் நீங்களும் நானும் தப்பு பண்றோம்? ஏதோ ஒரு மூலையில அடி மனசுல நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த பாவம் தேவன் தரக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை தரும் என்று ஏதோ ஒரு தவறான ஒரு புரிதல். நான் அடித்து சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, ஒரு நாளும் எந்த பாவமும் தேவன் தரக்கூடிய சந்தோஷத்தை தவிர அதிக சந்தோஷத்தை தர முடியாது. ஆமென் சொல்லாமா? A sin can never give more pleasure than God.
A sin can never give more pleasure than God. பாவம் தேவன் தரக்கூடிய சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷத்தை தர முடியாது. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்போது நீங்க சொல்லணும், இந்த பாவம் தேவன் தரக்கூடிய சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷத்தை தர முடியாது. அதுதான் என்னுடைய விசுவாசம். அந்த விசுவாசம் தான் என் உலகத்தை ஜெயிக்கும். எனக்கு அன்பான சபை மக்களே, இன்னைக்கு அநேகர் பாவத்தில் விழுந்து போகிறார்கள். கண்களின் இச்சை, தவறான உறவு, பொர்னோகிராஃபி, மொபைல விழுந்து போகிறார்கள். லஸ்ட், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை விழுந்து போகிறார்கள். அடிக்ஷன், சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல பார்க்குறேன் இல்லையா, சின்ன வயசுலேயே அடிக்ஷன், ட்ரக்ஸுக்கு அடிக்ஷன், எதுக்கும் அடிக்ஷன். இன்னைக்கு மக்கள் இப்படியா, இதான் ஒருத்தர் சொன்னார், இந்த ஜெனரேஷன் அப்பா இது ரெண்டு ப்ளஷர் சீக்கிங் ஜெனரேஷன். ஒருத்தர் சொன்னார், அண்ணே ரொம்ப தெரிஞ்சவர், அண்ணே எனக்கெல்லாம் காலையில் பிரியாணி போட்டால் கூட, பிரேக்ஃபாஸ்ட் பிரியாணி கூட சந்தோஷப்படுவேனே. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரியாணியா? இந்த ஜெனரேஷன் வந்து சாப்பாடுக்குள்ள ஒரு ஜெனரேஷன் சொல்லி யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை மோசே என்ன சொல்றான்? நோ, இது அநித்தியம், இது அநித்தியம். என்ன செய்ய, என்னுடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? மகனே மகளே, இந்த வாலிபர் ஞாயிறுல எனக்கு தேவை என்ன தெரியுமா? உன்னுடைய சரீரம். ஐ வாண்ட் யுவர் பாடி. இயேசு கிறிஸ்து சொல்றாரு பிதாவை பார்த்து, எந்த பலியை நீங்க விரும்பலீங்க, உமக்கு பலி கொடுக்கும்படியாக எனக்கு சரீரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த சரீரத்தை இந்த வாலிப ஞாயிறு என்று எனக்கு தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அந்த சரீரத்தை கொண்டு இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்தார். இந்த காலத்திலே அநேகருடைய வாலிபர், உங்களுடைய சரீரம் ஆண்டவருக்கு தேவை, உங்களுடைய கண் ஆண்டவருக்கு தேவை, உங்களுடைய வாய் ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த வாலிப ஞாயிறு என்னுடைய ஒவ்வொரு அவயங்களையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ரோமர் 6:13 சரி, 1 கொரிந்தியர் 9:27 பவுல் சொல்றாரு, நான் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சரீரத்தை சொல்றதை நான் செய்ய மாட்டேன், நான் சொல்றதை சரீரம் செய்யணும். நாட் பிளஷர், எனக்கு பிளஷர் முக்கியம் இல்லை. என்ன சொல்ற, என்னுடைய அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், பலியிடுகிறேன். எனக்கு அன்பான சபை மக்களே, இன்னைக்கு நீங்கள் நான் தீர்மானம் எடுப்போமா? இந்த வாலிப ஞாயிறு என்று வாலிபர்களோடு சேர்ந்து அநித்தியமான பாவ சந்தோஷம் வேண்டாம். எல்லாம் சத்தமா சொல்லாமா? என்ன சந்தோஷம்? அநித்தியமான பாவ சந்தோஷம். அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்கு இடம் கொடுத்து நிறைய பேர் வாழ்க்கை இழந்து போனாங்க. ஏன்னா யாரு? சிம்சோன், இந்த பெண் என் கண்ணுக்கு அருமை, என் கண்ணுக்கு அழகானவள், வாழ்க்கை இழந்து போயிட்டான். ஏசா, சாப்பாடு 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 சாப்பாடு, சேஷ்டபுத்திர அந்த அதுவே அவ இழந்து போயிட்டான். ஆனா யோசேப்பு, தானியல் பார்த்தான், இந்த சாப்பாடு எனக்கு பெரிய மேட்டரே இல்லை, ஐ வாண்ட் சம்திங் பெட்டர். யோசேப்பு பார்த்தான், பாலியத்துக்குரிய இச்சை, இது அநித்தியமான பாவ சந்தோஷம். அநித்தியமான பாவ சந்தோஷம். பாவம் வந்து அட்ராக்டிவாக தோணும், ஆனால் பாவம் வந்து நம்மளை அழித்து விடும். பாவம், இந்த மீன் பார்த்தா மீனுக்கு வந்து அந்த புழு அட்ராக்டிவாக தோணும். எனக்கு ஏதாவது மீன் பேசுகிற லாங்குவேஜ் தெரிஞ்சா நான் மீனை பார்த்து சொல்லுவேன், மீனே அது வந்து அழகான புழு அல்ல, உன் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு புழு. அந்த மீன் சொல்லும், நீ முட்டாள், உனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நீ என்ன பண்ற, நீ வயிற்றுச்சல்ல பேசுற. அந்த மீன் பாரு, அந்த இதை பாரு, அந்த புழுவை பாரு எவ்வளவு அழகா இருக்கு. அப்ப நான் அந்த மீனை பார்த்து சொல்வேன், நீ தான் முட்டாள். அந்த புழு அழகான புழு அல்ல, அதுக்குள்ள ஒரு ஹூக் இருக்கு. அந்த ஹூக்கை பிசாசு மறைத்திருக்கிறான். அந்த ஹூக்கை வைத்து உன் வாழ்க்கையை அழிக்க போகிறான். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை கொடுத்து நித்தியமாய் உன்னை பிரிக்க போகிறான். இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு ஞானம் இன்றைக்கு சபை மக்களுக்கு, இன்றைக்கு வாலிபர்களுக்கு வருவோமானால், நம்முடைய வாலிபர்கள் உலகத்தை கலக்குவார்கள், உலகத்தை ஜெயிப்பார்கள். பார்வனுடைய குமாரத்தின் மகன், எனக்கு அந்த ஐடென்டிட்டி வேணாம், ஆண்டுடைய பிள்ளைன்ற ஐடென்டிட்டி போகும், சோசன் பீப்புள் ஐடென்டிட்டி போகும். ரெண்டாவது, எனக்கு வந்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வேணாம். மூணாவது, ஏன்னா 26 வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, எகிப்தில் உள்ள பொக்கிஷம் வேண்டாம். எகிப்தில் உள்ள பொக்கிஷம் வேண்டாம். வேற என்ன வேணும்? கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை. கிறிஸ்துவின் நிந்தை அது பாக்கியம். கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பாடுகள் எனக்கு பாக்கியம். டோட்டலா மாறுது. எல்லாருமே பொக்கிஷம் வேணும், பொக்கிஷம் வேணும், பொக்கிஷம் வேணும். இன்னைக்கு உலகத்துல சொல்றாங்க, உலகம் 3 பின்னாடி ஓடிட்டு இருக்கான். கோல்டு, க்ளோரி, கேர்ள்ஸ், 3 பின்னாடி ஓடிட்டு இருக்கு. கோல்டு, நானா வாலிப வயதில் இருக்கும்போது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாரு, பிரபாரன் இந்த 3லேருந்து நீ தப்பிச்சுக்கணும். என்ன 3G? என்ன 3G? கோல்டு, க்ளோரி, கேர்ள்ஸ். கோல்டில் விழுந்துடாத, கேர்ள்ஸில் விழுந்துடாத, க்ளோரியில் விழுந்துடாத. கோல்டு, கேர்ள்ஸ், க்ளோரி விழுந்துடாத. வேர்ல்டு எதை மதிக்கதோ அதை நீ மதிக்காத.
ஆண்டவர் உலகம் என்ன சொல்லுது, நீ சேர்த்து வைன்னு சொல்லுது. ஆனால் நம்ம வேதவசனம் என்ன சொல்லுது, உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கணும்? பூலோகத்தில் இருக்கணுமா பரலோகத்தில் இருக்கணுமா? பரலோகத்தில் இருக்கணும். பொக்கிஷம், நம்முடைய பொக்கிஷம் இங்கே இல்லைங்க. இன்னைக்கு உலகத்துக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நம்ம வாலிபர்கள் யாராம்? மோசே ஒரு வித்தியாசமான ஆளாக இருந்தான். எல்லாரும் பொக்கிஷத்தை நோக்கி ஓடுனாங்க. அவன் இதெல்லாம் வேணான்னு சொல்லி வெளியில் ஓடி வந்தான். அவன் வித்தியாசமானவன். அவன் நம்பினா நான் வந்து வித்தியாசமானவன் சொல்லி. இவர்களை பார்த்து சொல்லுவோமா? நீங்கள் சொல்லுங்கள், நான் வித்தியாசமானவன் சொல்லுங்க. சொல்லுங்க வாலிபர், நான் வித்தியாசமானவன். நீங்கள் இவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள், நீங்கள் தூங்கிட்டீங்களா? வித்தியாசம் மாணவர்கள். நம்மளாம் சேர்ந்து சொல்லுவோம் சபை மக்கள், நான் விசேஷித்தவன், நான் விடுதலையாக்கப்பட்டவன், நான் வித்தியாசமானவன். எனக்கு அன்பான சபை மக்களே, வாலிபர்களே, உலகத்துக்கும் நமக்கு இன்னைக்கு வித்தியாசம் இருக்கா? மோசேக்கும் அன்னைக்கு வாழ்ந்த மக்களுக்கு வித்தியாசம் இருந்துச்சு. மோசே பார்த்து சொன்னாங்க, நீ முட்டாளா? are you fool? அரண்மனை வாழ்க்கை எப்படி வாழ்க்கை? சொகுசான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை, அதை விட வாழ்க்கை வேற எங்கேயும் கிடையாது. are you fool? எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் என்று வாரையே, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஆண்டவர் என்று வாரையே, தேவனுடைய ஜனம் என்று வாரையே, are you fool? எனக்கு இது ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்கு. இவர் ஜிம் எலியட் சொல்லுவார். ஜிம் எலியட் வந்து யாரு? ஒரு யங் மிஷினரி. 28 வயசுல அவங்க 5 ஃப்ரெண்ட்ஸும் அமெரிக்காவுக்கு போய் ஆக்கா என்ற ஒரு ட்ரைப்ஸ் மத்தியில் அவங்க ஊழியம் செஞ்சு அவங்க கொல்லப்படுறாங்க. ஜிம் எலியட்டுக்கு வயசு என்ன தெரியுமா? 28. மற்றவங்களுக்கு வயசு என்ன தெரியுமா? 31, 32, 27 கம்மியான வயசு, 32, 27, 31 இளம் வயதிலே அவங்கெல்லாம் இன்ஜினியர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ். ஆர் தே ஃபூல்ஸ்? ஆர் தே ஃபூல்ஸ்? மறக்க சொல்லிப்பா, நீ முட்டாள். நீ ஏன் இவ்வளவு படிச்சு நீ ஊழியத்துக்கு போயிட்டு இருக்க? ஆண்டவர் எனக்கு முக்கியம், ஆண்டவருடைய ஊழியம் எனக்கு முக்கியம், ஆண்டுடைய வார்த்தை எனக்கு முக்கியம், ஆண்டுடைய திட்டம் எனக்கு முக்கியம். இன்னைக்கு உலகம் சொல்லும், அதிக சம்பளம் கொடுக்குறாங்களா அங்கே ஓடு, அதிக சம்பளம் கொடுக்குறாங்களா இங்கே ஓடு. ஐயோ பிரதர், அதிக சம்பளத்துக்காக நான் ஓடலை, நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு அங்கே போனால் அதிக சம்பளம் கிடைக்கும். ஆனால் என்ன சொல்றீங்க? நீ இங்கே இரு, ஆண்டவரே நான் இருக்கிறேன். முட்டாளா நீ? உலக பார்வையில் முட்டாள், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் முட்டாள் அல்ல. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் என்ன போட்டு, he is no fool who gives what he cannot keep to gain what he cannot lose. தன்னால் வைத்துக்கொள்ள முடியாததை கொடுத்து, தன்னால் வைத்துக்கொள்ள முடியாததை கொடுத்து இழக்க முடியாதை பெறுபவன் முட்டாள் அல்ல. இழக்க முடியாது, எதுவுமே நம்மளால் வைத்துக்கொள்ள முடியாதுங்க. இந்த பணம் எதுவுமே கொண்டு வரல, எதுவுமே கொண்டு போகலை. நம்ம இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம், நம்ம ஆண்டவருக்காக கொடுப்போம், இன்னும் ஏழைகளுக்காக கொடுப்போம். இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கள், நம்ம சபை ஆண்டவருடைய அன்பை வெளிக்காட்டுகிற ஒரு சபையாக இருக்கும். மேக்ஸ்வெல் சொல்லுவார், ஏர்ன் மோர் டு கிவ் மோர், ஏர்ன் மோர் டு கிவ் மோர். என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தான், வித்தியாசமாக இருந்தான். என்ன பண்ணுவான்டா, ஒரு நாள் என்ன கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டேன்னு, எடுக்கல சார். அவங்க அப்பா ஒரு பாஸ்டர், என்ன காசு வரல? இல்லை சார், எங்கள் அப்பா அனுப்புனாரு, என் ரூம்மேட்டுக்கு வந்து ட்ரெஸ் இல்லை, அவனுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ ஒரு 12th படிக்கிற பையன் சூப்பர் கமிட்மெண்ட்ரா, டே நீ வித்தியாசமாக இருக்க, வெரி குட், சரி நான் சார் உனக்கு தாரேன், நீ ஷர்ட் எடுத்துக்கொண்டு அவனுக்கு நான் காசு கொடுத்துட்டேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்க்குறேன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய ட்ரெஸ்ஸை போட்டு வரான். என்னடா நான் ட்ரெஸ் கொடுத்து காசு கொடுத்துல என்னடா ஆச்சு அப்படின்னா, அவன் சிரிச்சு நேரமாக சொன்னான், அதையும் நான் கொடுத்துட்டேன் சார் அப்படின்னா. அதையும் நான் கொடுத்துட்டேன் சார், அதையும் நான் கொடுத்துட்டேன். வாவ். இன்னைக்கு மிஷினரிமார்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருடைய அந்த எல்லா லக்ஸுரி லைஃப் அதெல்லாம் விட்டுட்டு இந்தியா தேசத்துக்கு வந்ததுனால இன்னைக்கு இந்தியா தேசத்தில் பல திருச்சபை. இன்னைக்கு நம்மளுடைய லக்ஸுரியை விட்டுட்டு இன்னைக்கு பாஸ்டர் சொன்னார், சார் செக்காண்டில் ஒரு சபை ஆரம்பிக்க போகிறோம், வருஷத்துக்கு ஒரு சபை ஆரம்பிக்க போகிறோம், வருஷத்துக்கு ஒரு சபை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஊழியத்தை வைராக்கியமாய் செய்கிற ஒரு சபை மக்கள் தேவை, வாலிபர்கள் தேவை. இந்த திருச்சபை வாலிபர்கள் கம்ஃபர்ட் ஜோன், ஐயோ வெயில் அடிக்கு பிரதர், இன்றைக்கி திருச்சபை வாலிபர்கள்லாம் தெரியல, ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் அட்டன் பண்ணுவாங்களா அட்டன் பண்ணலான்னு சொல்லி தெரியல. ஐயோ எதை வேண்டாலும் அட்டன் பண்ணிடுவேன் பிரதர், ஃபாஸ்டிங் ப்ரேயரா, ஃபாஸ்டிங்கா அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம். இல்லை பிரதர், கடவுளுக்காக நான் எதையும் இழக்க ரெடி, கடவுளுக்காக நான் எந்த கஷ்டத்தை படுறதுக்கு ரெடி. நான் கடவுள், எனக்கு கடவுள் தான் முக்கியம், எனக்கு கடவுளுடைய ராஜ்யம் தான் முக்கியம், நான் கடவுளுடைய கரத்தில் ஒரு பயனுள்ள பாத்திரமாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற வாலிபர்களும் கையை தூக்கலாமா? நான் கடவுளுடைய கரத்தில் ஒரு பயனுள்ள பாத்திரமாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க அவங்க கிளாப் பண்ணிடலாமா? சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தமானவர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள், நீங்கள் வித்தியாசமானவர்கள். ஓகே, வாலிபர்லாம் சேர்ந்து சொல்லலாமா? நான், நீங்க சொல்லுங்க சார், நான் திருப்பி சொல்றேன் சார், நான் விசேஷித்தமானவன், விடுதலையாக்கப்பட்டவன்,
வித்தியாசமானவன். டிஎல் மூடி ஒரு சொன்ன கோட்டு, அதோட முடிக்கிறேன். நான் வாலிப வயதில் இருக்கும்போது அந்த கோட் ரொம்ப பிடிக்கும். The world has not seen what God can do through one man, especially a young man who has committed fully for God. முழுமையாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு தேவன் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை இந்த உலகம் இன்று பார்த்ததில்லை. வாலிப வயதில் நான் அதை கேட்ட உடனே நான் ஒரு அர்ப்பணித்த ஆண்டவரே, முழுமையாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு நீர் என்னவெல்லாம் செய்ய முடியும் இந்த உலகம் இன்னும் பார்த்ததில்லைன்னு சொல்லி டிஎல் மூடி சொல்றாரு. நான் அந்த முழுமையாய் அர்ப்பணிக்கப்பட்ட மனிதனாய் இருக்க விரும்புகிறேன். என்னுடைய விருப்பங்களை அல்ல, என்னுடைய வெறுப்புகளை அல்ல, ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவரே சுவாமி நான் உதிரை விடுகிறேன், நான் தூக்கி எறிந்து விடுகிறேன். என்னுடைய வாஞ்சை எல்லாம், என்னுடைய விருப்பம் எல்லாம் ஆண்டவரே உமக்கென்று நான் வாழணும், உமக்கென்று நான் அர்ப்பணிக்கணும். அரைகுறை அர்ப்பணம் அல்ல, முழுமையான அர்ப்பணம். மோசே ஒரு விவரமான டிசிஷன் எடுத்தான். பார்வோன் குமாரத்தின் மகன் வெறுத்தான், பாவ சந்தோஷத்தை வெறுத்தான், எகிப்தின் பொக்கிஷத்தை வெறுத்தான். இன்றைக்கு நாம் அந்த வாலிப நாயர்களே அப்பேற்பட்ட தீர்மானம் எடுப்போமானால் இன்றைக்கு நம்முடைய திருச்சபை கொண்டு ஆண்டவர் தேசத்தை கலக்க முடியும். ஆமேன்னு சொல்லாமா? நம்முடைய வாலிபரை கொண்டு ஆண்டவர் தேசத்தை கலக்க முடியும். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு விசுவாசத்தை தாங்க சுவாமி. எங்களுக்கு விசுவாசம். மோசே விசுவாசத்தினால் ஒரு 3 முக்கிய தீர்மானங்களை எடுத்தானே, அப்பேற்பட்ட விசுவாசம் எங்கள் வாலிபர்களுக்கு தாங்க, எங்கள் சபை மக்களுக்கு தாங்க ஆண்டவர். உண்மையான ஒரு ஐடென்டிட்டி எங்களுக்கு தாங்க சுவாமி. உலகம் தரக்கூடிய ஐடென்டிட்டி அல்ல ஆண்டவரே, உண்மையான ஒரு ஐடென்டிட்டி எங்களுக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கும் அனித்தியமான பாவ சந்தோஷத்துக்கும் எங்கள் சபை வாலிபர்களும் எங்கள் சபை மக்களும் நோ சொல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசத்தினால ஆண்டவரே சுவாமி உமக்காய் ஆண்டவரே பாடுகளை அனுபவிக்க, கஷ்டங்களை அனுபவிக்க, இழக்க, விலக்கிரயம் செலுத்த, ஓடி உழைக்க, ஆண்டவரை கொடுக்க ஆண்டவரே எங்கள் சபை வாலிபர்களும் சபை மக்களும் இந்த வாலிபனாய் இருந்து அர்ப்பணிக்க உதவி செய்யும் சுவாமி. எங்களை நம்பும். டிஎல் மூடி சொன்ன பிரகாரமாய் the world has not seen what God can do through one person who has totally committed. அந்த டோட்டலி கமிட்டட்ல நான் இருக்க, எங்க வாலிபர்கள் இருக்க, எங்க சபை மக்கள் இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நம்பும், எங்களை பயன்படுத்தும், எங்களை கொண்டும் எங்க சபை வாலிபர்களை கொண்டும் மதுரை பட்டணத்தையும் ஆண்டவரே தமிழ்நாட்டையும் தேசத்தையும் நீர் உலகத்தையும் கலக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமத்தில் முழங்கால் படிட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டின் 5வது மாதத்தின் கடைசி நாளில் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்து அவருடைய பாதத்தில் காத்திருக்க செய்து அவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் விசேஷித்தவர்கள், நம்முடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்கள், நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள், நம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்டவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் வித்தியாசமானவர்கள், நம்முடைய பிள்ளைகள் வித்தியாசமானவர்கள். இந்த 3 வார்த்தைகளையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பான்னு சொல்லுவோமா? என் பிள்ளையை குறித்ததான கவலை பாரங்கள் எல்லாவற்றையும் இப்படி கருத்தில் ஒப்படைக்கிறோம். என் பிள்ளைகள் விசேஷித்தவர்கள் அப்பா, என் பிள்ளைகள் விசேஷித்தவர்கள். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? என் பிள்ளை எத்தனையோ சாப வார்த்தை நான் சொல்லி திட்டி இருக்கலாம், ஆகாதவர்கள் என்று சொல்லி திட்டி இருக்கலாம் சுவாமி. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுடைய சமுத்திர அறிக்கை செய்கிறேன். என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கற்பத்தின் கனி விசேஷித்தமானவர்கள், அவர்கள் வித்தியாசமானவர்கள். நாங்கள் புரிஞ்சு கொள்ளலப்பா. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் புரிந்து கொள்ளாத நாளத்திலும் என் தேவனை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாய் ஆசீர்வதியும் ஆண்டவரையும் சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போமா? நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, 5 மாதங்களை கிருபையாய் பாதுகாத்த ஆண்டவரே, நாளை இந்த வருடத்தின் அரையாண்டுக்குள் காலெடுத்து வைக்கப் போகிறோம். அரையாண்டை நீர் ஆசீர்வதியும். சூழ்நிலைகள் எங்களுக்கு வித்தியாசமாய் இருக்கலாம், காலங்கள் எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் எப்பொழுதும் மாறாத கர்த்தர், எக்களமும் அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராய் புதிய மாதத்திலும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே என சொல்லி நாம் கேட்போம். நாளை அதிகாலை 5 மணிக்கு நடைபெறுகிற துதி ஆராதனை, இதுவரைக்கும் பங்கேற்காத நான் அதில் பங்கேற்கணும் சுவாமின்னு சொல்லி ஒரு பொருத்தனை எடுப்போம். ஆண்டவரே, அந்த ஆராதனை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் இருக்க எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க அருள் தாரும் ஆண்டவரே என சொல்லி நாம் கேட்போம்.
இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்டு நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினராக இருக்கிற அருமையான சகோதரருக்காக அவருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் அவர்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியங்கள், நம்முடைய திருச்சபையோடு இனி வருகிற நாட்களில் செய்யப்போகிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இப்படியாய் ஆண்டவர் புதிய புதிய ஆத்துமாக்களை தந்து நம்முடைய ஆலயத்தை அலங்கரித்துக் கொண்டிருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. 5 மாதங்களை கழிக்க செய்து 6வது மாதத்தை காண செய்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழைகளுக்கு உதவுகிற திருச்சபையாக, ஆண்டவரே இல்லாதவர்களோடு எங்களை இணைத்துக் கொள்கிற திருச்சபையாக எங்கள் திருச்சபையை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தினரும் உமக்கென்று வாழ, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட, தேவனுக்கு மகிமையாய் செயல்பட நீர் கிருபை தருவீராக. எங்கள் வாலிபர்கள் எடுத்துக்கொண்ட சிறப்பு முயற்சிகள், இவர்களை வழிநடத்தின எங்கள் வாலிபர்களுடைய முன்மாதிரிகள், அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களை கொண்டு வருகிற நாட்களே பெரிய எழுப்புதலுக்கு நேராக கடன் செல்ல கிருபை தருவீராக. தொடர்ந்து நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த வாலிபர்களை உற்சாகப்படுத்தின பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. கீழே ஆக்சிடென்ட்ல விழுந்த போதிலும் கூட தங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்பின பெற்றோர்களுக்காக சொத்தரிக்கிறோம் அப்பா. கீழே விழுந்த ஆக்சிடென்ட் மூலமாக பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட எல்லா பலவீனத்திலும் நம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். தெய்வீக சமாதானத்தோடு கடந்து செல்ல கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமீன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கு நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நியைக்குமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆறாவது நிறைவாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் ஆண்டவரே நான் பற்றி பிடிப்பேன், அவரே என்னை வழிநடத்துவார்னு சொல்லி அர்ப்பணிப்போம். நாம் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சங்கீதக்காரனாகிய தாவீதோடு சேர்ந்து மனநிறைவோடு சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகலவால் மறவாதே. அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே நாம் போய் வர கிடவோம்.